வணக்கம். புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும் ஆடிட்டர் பிரபாகர் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மூன்றாவது முறையாக நிலம் கையக அவசர சட்டத்தை பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது அப்படிங்கிறது செய்தி. மூன்றாவது முறையாக கடந்த காலத்தில் செயல்படாத பிரதமர் அப்படின்னோ அல்லது இந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் கொள்கை முடங்கி போயிருக்கிறதுன்னோ கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த பாரதிய ஜனதா கட்சி இப்போது அவசர சட்டம் மூலமாக ஆட்சி நடத்த துடிக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கொண்டு நிற்குது. காங்கிரஸ் கட்சி அந்த விமர்சனத்தை முன்வைக்குது. மூன்றாவது முறையாக அவசர சட்டம்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லும் மோடி அரசு? 60 வருடங்களாக ஆட்சி செய்த காங்கிரசார் 1800 கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு முன்னால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு நிலம் கையகப்பட்ட சட்டம், அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்ட நிலம் கையக சட்டத்தை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தினார்கள். அப்போதெல்லாம் இவர்களுக்கு விவசாயிகளின் பலன், விவசாயிகளுக்கு நலன் பற்றி இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இருந்ததே கிடையாது. இது ஒரு பக்கம். 2013 இவர்கள் ஒரு நிலம் கையகப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதிலே சில குறைபாடுகள் இருந்தன. அவற்றை நிவர்த்திக்க வேண்டும் என்று மோடி அரசு ஆசைப்பட்டு 2014 அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தது. ஏன்னா அப்படி ஆதரவு கொடுக்கலன்னா உடனே அவங்க வந்து விவசாயிகளுக்கு விரோதின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு திடீர்னு விவசாய நண்பர்கள் ஆயிட்டாங்க. 60 வருஷம் கழிச்சு தான் விவசாயிகள் நண்பர்கள் ஆனாங்க. எந்த நிலத்தை வேணால் எந்த விலை கொடுத்து வேணா எந்த சமயத்தில் வேணா அரசாங்கம் எடுத்துக்கலான்ற ஒரு சட்டம் தான் இருந்தது. அதை வைத்துக் கொண்டு தான் 60 வருடங்கள் ஆட்சி நடத்தினார்கள். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ ஆர்டினன்ஸ் இந்த ஆர்டினன்ஸ் கொண்டு அது சட்டம் ஆக்கியிருக்க வேண்டும். என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன ஒரு சில இஷ்யூஸ்னால இவங்க ராஜ்யசபா அப்ரூவல் கொடுக்காததால இது சட்டமாகாமல் இருக்கும். கடந்த காலத்துல மக்களவையில கூட பெரும்பான்மை இல்லாம தான் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அந்த மாதிரி அரசியல் யதார்த்தத்தை கணக்கில் கொள்ளாமல் தான் அப்போ சவடால் அரசியல அல்லது குற்றம் சாட்டும் அரசியல பாரதிய ஜனதா கட்சி முன் வச்சது. இன்றைக்கு மாநிலங்களவையில் எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றத அதுதான் யதார்த்தம், அதான் உண்மை. ஆனா கடந்த காலத்துல அதே மாதிரியான உண்மை நிலையை காங்கிரஸ் வச்சுக்கிட்டு சில கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முடியாம தவிக்கும் போது அவர்களை செயல்படாத அரசுன்னும் செயல்படாத பிரதமர்னும் குற்றம் சாட்டினோம். ஆனால் ஒரு சட்டத்துக்கும் இவங்க பாஜக ஆதரவை கோரினார்கள், பாஜகவும் கொடுத்தது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பாஜகவும் காங்கிரசும் கிட்டத்தட்ட இந்த கேபிட்டலிஸ்ட் சித்தாந்தத்தில் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடந்து கொள்கிறார்கள் என்று நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாஜக அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இவங்க இருக்கட்டும். இப்போ ஒரு ஆர்டினன்ஸ் ஏற்கனவே நடந்து போயிடுச்சு. இப்போ இந்த சட்டம் செலக்ட் கமிட்டிக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி பார்லிமெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் இந்த மீன்வைல் there cannot be a gap because already certain things have already been initiated. இப்போ இந்த சட்டம் இங்க நடைமுறையில் இல்லை என்றால் இதில் நடைமுறை சிக்கல்கள் வரும். அதனால தான் இங்க பண்ணிருக்கோமே தவிர மூன்றாவது முறையாக அல்லது அந்த தொடர்ச்சி, அந்த சட்டத்தின் தொடர்ச்சி, அவசர சட்டத்தின் தொடர்ச்சி உண்மையான ஒரு சட்டம் அதை ரீப்ளேஸ் பண்ற வரைக்கும் அல்லது அது நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் வரைக்கும் தொடங்கி வைக்கப்பட்ட சில நடவடிக்கைகளுக்கு வேலிடிட்டி இல்லாம போகும். திரும்ப அப்படியே கேப் விழுந்து போகும். அதனால அவசர சட்டம் மூலமாக ஆட்சி நடத்துவது தவிர்க்க இயலாதாகுது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இல்ல, அதான் அவசர சட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாது. இதாவது இந்திய வரலாற்றுல நாடாளுமன்றத்திற்கான முக்கியத்துவத்தை எந்த அரசும் இந்த அளவுக்கு குறைச்சது கிடையாது. அதாவது ஒரு அவசர சட்டத்தை ஒரு முறை போடலாம், 2வது முறை இது நீட்டிக்கலாங்கிறது அதே நம்மளுடைய நாடாளுமன்ற வரலாற்றுல புதுசு. 3வது முறையாக நீட்டிப்பதும் இந்த சட்டத்தை அமுல்படுத்திட்டோம், அதனால நாங்க தொடர்ந்து இதோட தொடர்ச்சியை தடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு? நீங்க நாடாளுமன்றத்துல அவங்க நினைச்ச சட்டங்களை கொண்டு வர முடியல. நாடாளுமன்றம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்று விட்டாலும் கூட அந்த கட்சி தன்னை எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கும் சேர்த்துதான் ஒரு பிரதமராகவும் இந்த ஆட்சி நடத்துவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப நாடாளுமன்றத்துல ஒரு சட்டத்தை முன்வைத்து விவாதித்து அதை நிறைவேற்ற வேண்டும். அதுக்கான பெரும்பான்மை இல்லை, அதை செயல்படுத்த முடியலைன்னா அது வரைக்கும் பொறுமை காப்பதில் இவங்களுக்கு என்ன அவசரம்? முதல்ல நிலம் கையப்படுத்தல் சட்டத்தை பத்தி ரொம்ப தவறான தகவலை கொடுத்தாரு. அதாவது இத்தனை 60 ஆண்டு காலம் பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்த சட்டத்தை தான் அவங்க பின்பற்றி இருந்திருக்காங்க. ஆனால் அந்த போன ஆட்சியில காங்கிரஸ் கொண்டு வந்த சில திருத்தங்களில் எதை இவர்கள் அவசர சட்டத்தின் மூலம் திருத்தி இருக்கிறார்கள் முக்கியம். விவசாயிகள் கிட்ட அனுமதி கேட்கணுங்கிறத இவங்க திருத்தி இருக்காங்க. உணவு உற்பத்திக்கான நிலத்தை எடுக்கலாம்னு சொல்லி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது அதே மாதிரி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல பல திட்டங்களை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு மக்கள் முன்னால ஹம்பக்கா தவறான தகவல்கள் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க.
சார் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் எப்பவுமே ஒரு அனீத்மா, அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. நாடு குட்டிச்சவரா போனதுல ரொம்ப ஒரு சார் ரகுராம் ராஜன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, they are sensitive to investors not to farmers. நான் கேக்குறேன், இந்த அவசர சட்டத்தை நீங்க நாடாளுமன்றத்துல விவாதிக்க வேண்டாம், ஏன் விவசாயிகள் கிட்ட விவாதிக்கல? கம்யூனிஸ்டுகள் வளர்ச்சிக்கு விரோதமானவர்கள். சரி சரி, அவங்களுடைய ஒப்புதலோட தான் ஒண்ணு நடக்கல. நாடாளுமன்றத்துல அவங்களுடைய பிரசன்ஸ் என்ன இருக்கு? ஒண்ணு கிடையாது, ஒண்ணு இல்ல. கொண்டு வரதுல என்ன சிக்கல் இருக்கு? உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுலயே அவங்க ஒரு குறியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோடி எது செய்தாலும், மோடி அரசு எது செய்தாலும் அதை குறை காண வேண்டும் என்ற ஒரு அக்கறையினாலே எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாங்க, 80% அவரு சொன்னாரு காங்கிரஸ் மன்மோகன் சிங்காவது காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாம இருந்தது. மன்மோகன் சிங் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாம இருந்தது. நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கு. மக்களவையை பொறுத்த வரைக்கும் உங்களை கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்ல. மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய கட்சியை வென்றெடுக்க முடியவில்லை உங்களுடைய அரசியல் சாதுரியத்தை. அரசியல் யதார்த்தம். 80% of ordinances in this independent India have been promulgated only by Congress governments. இவர் சொன்னார் இந்த மாதிரி எதுக்குமே பண்ணல. UPA 1 and 2 ல மட்டும் 51 ஆர்டினன்சஸ் போட்டுருக்காங்க. எத்தனை தடவை ஒவ்வொரு சட்டமும் எத்தனை தடவை ஒரு வாட்டி ரெனியூ பண்றதுனா சில விஷயங்கள் அதான் சொல்றேன், நடைமுறை சிக்கல்களுக்காக தான் இப்போது நீட்டிக்கப்படுகிறதே தவிர இவர்கள் சார் நாளைக்கு வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி பார்ட்டில சேர்ந்து இந்த சட்டம் தப்பு இல்ல, இந்த சட்டத்துல சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொன்னா அது கொண்டு வந்தே ஆக வேண்டும். முதல்ல சட்டம் நாடாளுமன்ற வழிமுறையை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிட்டு அதற்கு பிறகு அவசர சட்டத்தையும் கொண்டு வந்தா நீங்க நாடாளுமன்றத்தை வந்து அவமதிக்கும் செயல். கண்டிப்பா கிடையாது. நீங்க சுத்தி நாடாளுமன்றத்தை கீழே போட்டு சுத்தி வரீங்கன்னு அர்த்தம். It is a procedural issue because it becomes a procedural issue because they have already started some initiatives. My first question இல்ல, என்னோட முதல் கேள்வி என்னன்னா, அவசர சட்டத்தை கொண்டு வரதுன்னு இவங்க இவ்வளவு துடிச்சாங்கல்ல, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு எந்த முக்கியமான சட்டத்தையும் அனுப்பணும்? நாடாளுமன்றத்தில் விவாதிச்ச பிறகு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த கேள்வி எழுப்பின பிறகு ஐயோ நம்ம அதை மறந்துட்டோம், தவறா ப்ரொசீஜரை மீறிட்டோம்னு சொல்லி கொண்டு போய் நாடாளுமன்ற கூட்டுக்குள்ள வச்சாங்க. கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரியல, விஷயம் தெரியாத பேசாதீங்க. விவாதத்துல ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளவு அவசரமாக இது வாழ்வா சவா பிரச்சனை இல்லைன்னு மோடியே சொல்றாரு. இவ்வளவு அவசரமாக இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. ஏன் காத்திருக்க? இந்த அவசர சட்டம்ன்ற வார்த்தையே தவறு சார். அது தமிழ்ல வந்து ஆர்டினன்ஸ்ன்றது தவறு. அவசர சட்டம் ஒரு தவறாகவே இவர்கள் சித்தரித்து விட்டார்கள். அவசரம்னா இன்னும் அர்ஜென்டா பண்றாங்க, இவங்க வந்து பார்லிமெண்ட்டை பைபாஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரினா ஒரு தவறான விஷயங்களை சித்தரிக்கிறாங்க. சட்டம்னா என்ன? சட்டம்னா என்ன? நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை வாங்கியதற்கு பிறகு சட்டம். அந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி வேறு ஏதோ ஒன்றின் மூலமாக அதை நடைமுறைப்படுத்தும் போது அது ஒரு எமர்ஜென்சிக்காக பண்ற வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை கிடைக்காததால் அவசர சட்டம் என்று கூறுகிறார்கள். அவசர சட்டம் ஒரு நிமிடம், அவசர சட்டம் என்று சொன்ன விஷயம் அந்த சொன்ன அந்த ஒரு காரணத்தினாலேயே அது வந்து ஒரு அந்த அவசரம் என்ற வார்த்தைக்கு ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு செய்யப்படுகிறது. சரி, இப்ப அவசரமா கொண்டு வந்தாங்களா இல்லையா அதை சொல்லுங்க. அவசரமா கொண்டு வரல சார், இந்த ப்ரொசீஜரலா கொண்டு வந்திருக்காங்க. வேற வழி கிடையாது, வேற வழி. ஏன்னா இப்போ சில பல இடத்துல ஒரு நிமிடம் நிறைய இடங்கள்ல farmers have already asked for compensation. எங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு காம்பன்சேஷன் கேட்ட காம்பன்சேஷன் மட்டும் தான் இதுல பிரச்சனை இல்ல. இங்க யாருமே கேட்க மாட்டாங்க. காம்பன்சேஷன் மட்டும் பிரச்சனை இல்ல. உணவு உற்பத்திக்கு தேவையான நிலத்தை எடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. இரண்டாவது, விவசாயிகளை ஒப்புதல் கேட்க வேண்டியதில்லை. காம்பன்சேஷன் மட்டும் தான் இங்க பிரச்சனையா? விவசாயிகள் டிஸ்ட்ரெஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கும் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. ஒப்புதல் இல்லாம எடுக்க முடியாது, விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாம எடுக்கலாங்கிற திருத்தம் வந்து உங்களுக்கு ஆட்சேபகரமானது, மிக ஆட்சேபகரமானது. ஆனா அதை ஏற்றுக்கொண்டு காம்பன்சேஷன் கேட்கக்கூடிய விவசாயிகளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கிறதுல ஒரு குறை நேர்ந்து விட கூடாது. காம்பன்சேஷன் விஷயத்துக்கு மட்டுமா கொண்டு வரீங்க? அவசர சட்டத்துல காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, இது அவசரமான விஷயம் அப்படின்னு சொன்னா அது ஒத்துக்கலாம். நீங்க சாமானியர்கள் பாதிக்கிற எல்லா திருத்தங்களையும் நாடாளுமன்றத்தை பைபாஸ் பண்ணிட்டு கொண்டு வரலாம்னு நினைக்கிறது, நீங்க எதற்காக தேர்தலில் பங்கெடுத்தீங்க? நீங்க என்ன சொல்லி இல்லாம வேற யாருக்கும் உதவி செய்யறதுக்காக அவசர சட்டம் கொண்டு வந்து கண்டிப்பா அப்படிதான் கேள்வி வருது. விவசாயிகளுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கிறது அவங்க இது வரைக்கும் அப்ப என்ன திட்டங்களுக்காக இதை செய்திருக்காங்க, என்னென்ன இடங்கள்ல வந்து நிலத்தை எடுத்திருக்காங்க, எந்தெந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு, முதல்ல மக்களுக்கு விளக்கணும். நாடாளுமன்றத்தில் எதுக்கு விவாதிக்கிறோம்? இந்தந்த திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த வேண்டி இருக்கிறது, அரசு திட்டமாகவே இருக்கட்டும், இந்தந்த பகுதியில எடுக்க இருக்கிறோம், இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கிற காம்பன்சேஷன் பத்தல, இந்த அளவுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்தந்த விஷயங்கள்ல தடை இருக்கிறது நாடாளுமன்றத்தில் விளக்கணும். மக்கள் பிரதிநிதிகளை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? மக்கள் பிரதிநிதிகள் அதை பற்றி விவாதிப்பாங்க,
விவாதிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம அது சட்டம் வரவே வராது. அதற்கு இடையில இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக அவசர சட்டம் கொண்டு வரோங்கிறது தான். இது ஒரு விஷயத்துல மட்டும் இவங்க நாடாளுமன்ற ஒரு நிமிடம் சார், மக்கள் பிரதிநிதிகள் சேர்ந்து இது வந்து பாஸ் பண்ணின சட்டம் தான் இது. லோக்சபா தான் மக்கள் பிரதிநிதி, ராஜ்யசபா வந்து ஒரு கட்சி பிரதிநிதிகள் தான். நீங்க வந்து அது ரொம்ப இன்டைரக்ட் வே ஆஃப் நீதிமன்றம் தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. நீதிபதிகள் சொல்ற தீர்ப்புகளை நீங்க ஏத்துக்கிறது இல்லையா? மக்கள் பிரதிநிதி நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. நீதிபதிகள் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறது இல்லையா? மாநிலங்களவை. அப்ப நீங்க வந்து அந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்துக்கு கொண்டு வந்துடணும். மாநிலங்களவையுடைய ஒப்புதல் தேவையில்லை. இந்த மாதிரி மக்களவையில நிறைவேற்றினாலே போதும். சட்டங்கள் எல்லாம் அவசர சட்டமாக கொண்டு வருவதற்கு நாங்கள் இன்னும் இந்திரா காந்தி ஆட்சியை நடத்துகிறாங்க. அதுதான் நாங்களும் கேக்குறோம். நீங்க எதை நோக்கி போயிட்டு அதேதான் எதை நோக்கி போயிட்டு அவசர சட்டங்கள் மூலமாகவோ அவசர நிலை மூலமாகவோ ஆட்சி நடத்துற திசையை நோக்கி போறீங்களா, போகுதா இந்த அரசு? ஒரு 5 வருட மேண்டேட்டை கொடுத்துட்டு முதல் வருஷத்திலேயே அது எவ்ரி டே 9 to 10 எல்லா சேனல்லையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணியிருந்தா ஒரு கவர்மெண்ட் ஒரு 15 பேர் உட்கார்ந்து 15 அறிவுஜீவிகள் உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருந்தா ஒரு கவர்மெண்ட் எப்படி சார்? 2004 மன்மோகன் சிங் வந்த உடனே இதுதான் நடந்தது. 2004 மன்மோகன் சிங் வந்த உடனே இதே தானே நடந்தது. இவ்வளவு நடக்கவில்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூட்டினி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் ஆன் டெய்லி பேசிஸ் நடந்ததே கிடையாது. இதுதான் முதல் தடவை. 2014 அதே 9 to 10 எல்லா தொலைக்காட்சிகளிலும் நரேந்திர மோடி சிறப்பான வேட்பாளர்னு சொல்லும் போது உங்களுடைய ஆட்சேபனை எதுவும் இல்ல. இல்லையா? ஆட்சேபனை இல்ல. 2014 இதே தொலைக்காட்சிகள் தான் இப்ப விவாதம், இப்ப அரசினுடைய செயல்பாட்டை விவாதிக்கிற அதே தொலைக்காட்சிகள் தான் 2014 மார்ச் ஏப்ரல் மேல நரேந்திர மோடி தான் சிறந்த வேட்பாளர்னு சொன்னாங்க. இப்போ 4 வருட மோடி ஆட்சிக்கு அப்புறமா அது விவாதிக்கட்டும் சார். சரி, my point is not even 1 year is over out of the 5 ஜனநாயகம்ங்கிறது ஆட்சிக்கு நீங்க எங்களை கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கணும். அதை பத்தி விவாதிக்க கூடாது. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் 5வது வருடத்துல தான் நீங்க பேசணும். அது எப்படி ஜனநாயகமாகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஜனநாயகம் எப்படி செயல்படுது? வெறும் நாடாளுமன்றத்தை மட்டும் மையப்படுத்தி செயல்படுகிறதா? எதிர்க்கட்சிகளுக்கு என்ன ரோல்? மக்கள் மன்றத்துக்கு என்ன ரோல்? எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணிருக்கு இது வரைக்கும்? எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணிருக்கு? டிபேட்ல வந்து பேசுறாங்க. எதிர்க்கட்சிகள் தான் இந்த நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரார்கள். எதிர்க்கட்சிகள் தான் இந்த இஷ்யூவா மாத்துறாங்க. நீங்க நாடாளுமன்றத்தில் விவாதிக்க பாக்குறோம். நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாத போது மக்கள் மன்றத்தில் இந்த விவாதத்தை எழுப்புகிறதே எதிர்க்கட்சிகள் தான். பிரச்சனைகள் வரும்போது தலையிடுவதற்காகத்தான் எதிர்க்கட்சிகள் இருக்குது. ஆனா இவங்களுக்கு என்ன அதுவே டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. நான் கேட்கிறேன், நாடாளுமன்றத்தில் நீங்க விவாதிச்சிருந்தீங்கன்னா மக்கள் மன்றத்தில் இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்காது. சரி, நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமையா சட்டமாச்சு இது? ஆமா, அதுக்குதான் அவசர சட்டம். என்னங்க பணக்காரர்களின் அரசு அப்படின்னு எங்க அரசு மேல காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனா பணப்பெட்டி அரசாக அந்த அரசு காங்கிரஸ் அரசு செயல்பட்டது. சூட்கேஸ் அரசு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி செயல்பட்டது. எங்களை வந்து சூட் பூட் அரசுன்னு சொல்றாங்க. சூட்கேஸ் அரசை விட சூட் பூட் அரசு மேலானது, ஏற்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி நேற்று சொல்லியிருக்கிறாரு. அந்த கமெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? வார்த்தை விளையாட்டு அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு விட்டுருவீங்களா, இல்ல அதுல வந்து மீனிங் இருக்கா? இல்ல பொதுவா நல்லா பேசுவார் மோடி. அதுல நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அவர் ராகுல் காந்தி பேசலன்னு சொல்றீங்களா? இப்ப நல்லா பேசுறாரு ராகுல் காந்தி. நல்லா அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. சூட் பூட் கவர்மெண்ட்னு சொன்னதுல இருந்து தான், சர்க்கார்னு சொன்னதுல இருந்து தான் இந்த பதிலே வருது. ஆமா. சோ இப்ப இது என்ன பிரச்சனைனா, 2 பேரும் நல்லா வார்த்தைகள்ல விளையாடுறாங்க. ஆனா சென்ற ஆட்சியுடைய ஊழல் வழக்கு, எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகளை நம்ம முன் வச்சோம். அந்த வழக்குடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு அதை நம்ம பார்க்கணும். 2வது, அந்த அரசு பின்பற்றிய கொள்கைகளை தீவிரமாக பின்பற்றுகிற மோடி அரசு எப்படி அந்த அரசு சூட்கேஸ் அரசுன்னு சொல்ற தகுதி எங்க இருந்து உங்களுக்கு வருது? இல்ல சூட்கேஸ் வாங்குனாங்கங்கிறதுனால தான் அத சொல்றேன். சூட்கேஸ் வாங்குன வரலாறு 2 பேருக்கு இருக்கு. அது வேற. மோடி அரசுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வந்து குறிப்பாக எந்த விதமான மோடி அரசுன்னு சொல்ல முடியாது. இது பாஜக பிஜேபி அரசுன்னு நீங்க கடந்த ஆட்சி சொல்லுவீங்க. ஆனா மோடி அரசுக்கு நீங்க சொல்ல முடியாது. வீடியோல நேரடியாக இல்ல வாஜ்பாயை நீங்க சூட் பூட் கவர்மெண்ட்னு சர்க்கார்னு சொல்லல. ராகுல் காந்தியோ யாரோ சொல்லல. சோனியா காந்தியோ சொல்லல. காங்கிரஸ் கட்சி சொல்லல. விவாதத்துக்கு எடுத்திருக்கிற பிரச்சனை வந்து மோடி ஒரு இந்த நாட்டுடைய மோடி பதவியேற்றதற்கு பிறகு சூட்கேஸ் வாங்குனாங்க, ஊழல் நடந்தது அப்படின்னு குற்றச்சாட்டு இல்ல. வேறு விதமான விமர்சனங்கள். ஒரு ஆண்டுக்குள்ள எந்த ஆட்சியின் மீதுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் வராது. ஆனா ஸ்டில் தே ஆர் growing crony capitalism, அதாவது ஒரு சலுகைசார் முதலாளித்துவத்தை தான் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். முக்கியமான கேள்வி வந்து அதானி அப்படிங்கிற ஒரு குழுமத்துக்கு மட்டும் இந்த ஓராண்டு காலத்துல 25,000 கோடிகள் அவர்களுடைய பங்கு மதிப்பு உயர்ந்திருக்கிறது.
அந்த நிறுவனத்துடைய ஒரு மனிதர் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போட்டாரா, ஷூட்டு போட்டாரா, அல்லது விலை உயர்ந்த ஆடைகளை அணிகிறாரா இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனையா? எளிமையாக கதர் ஜிப்பாவும் பைஜாமாவும் போட்டவங்க கூட கூறா நாட்டை துண்டு போட்டு பெரிய நிறுவனங்கள்ட்டையும் அந்நிய நிறுவனங்கள்ட்டையும் வித்துட்டு போயிட முடியும். அது கொள்கை சார்ந்த பிரச்சனை. அவ்வளவுதானே, கொள்கையை தானே விமர்சிக்கணும். நீங்க வந்து தோற்றத்தையும் அவர் அணிகிற ஆடையையும் விமர்சிக்கிறத எப்படி நீங்க சரின்னு சொல்லுவீங்க? இல்ல, அதாவது அதான் சொன்னேன், ராகுல் காந்தியும் மோடியும் நன்றாக வார்த்தை ஜாலங்கள் விளையாடுகிறார்கள். ஆனா கொள்கை ரீதியில இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அதெல்லாம் பேசணும். நீங்க சூட் கேஸ் கி சர்க்காருங்கிறதுல என்ன அர்த்தம் வந்துருது? நீங்க மிக தெளிவாக நீங்க எந்த விதத்துல காங்கிரஸ் உடைய ஊழல் வழக்குகளை வேகப்படுத்தினீர்கள்? காங்கிரஸ் காலத்துலதான் பல லட்சக்கணக்கான கோடிகள்ல ஊழல். அரசு நினைச்சா வேகப்படுத்த முடியுமா? எல்லாமே நீதிமன்றங்கள்ல நிக்குது. அதாவது காமன்வெல்த் கேம்ஸ்ல இருந்து 2G வழக்கு எல்லாமே நீதிமன்றத்துல நிக்குது. அரசு வேகப்படுத்த முடியும்னு சொன்னா நீதிமன்றத்துல தலையீடு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா எடுக்க முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை அந்த போக்குல இருந்து என்ன மாறினீங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த போக்குல இருந்து எந்த விதத்துல நீங்க மாறுபட்டீங்க? இப்போ இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவம் காங்கிரஸ் கட்சி காலத்துல இருந்தது. அதனால்தான், அதாவது ஊழலுடைய பின்புலம் 3 பேருடைய கூட்டணி. ஒன்று, மிகப்பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த நாட்டுடைய வளர்ச்சியை மையப்படுத்துறது இல்ல. வேலை வாய்ப்பை அதிகரிக்காமலேயே தங்களுடைய லாபத்தை அதிகரிக்க வேண்டும் என்கிற நிலையில மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அதிகாரிகள் அவர்களோடு கைகோர்த்துக் கொள்கிறார்கள். அரசியல்வாதிகள் அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். அதற்கு முழுமையான அதை முன்னெடுத்துட்டு போறது அவங்க இந்த கூட்டணி. அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பெருநிறுவனங்களுடைய கூட்டணியில தான் அரசு வந்து மக்கள் வரி பணம் போகுது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இல்ல, இதுல நான் முடிச்சிடறேன். ஒரு சிம்பிள் கொஸ்டின் இருக்கு. நீங்க பட்ஜெட் போடுறீங்க. அசோச்சம்ங்கிற நிறுவனத்தை ஒவ்வொரு அரசாங்கமும், அசோச்சம்ங்கிற ஒரு அமைப்பை ஒவ்வொரு அரசாங்கமும் பட்ஜெட் போடுவதற்கு முன்னால உங்களுக்கு என்ன விதமான சலுகைகள் தேவை, அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கேட்கறது இல்ல. குறிப்பாக விவசாயிகளிடம் தொழிலாளர்களிடம் கேட்கறது இல்ல. இது எல்லா ஆட்சி காலங்களிலும் உண்டான குறை. எல்லா ஆட்சி காலங்களிலும் ஜென்ராம் சார் நிறைய விஷயங்களை கரெக்டா அவரே சொல்லிட்டார். இதுல எனக்கு வந்து சொல்றதுக்கு ஜாஸ்தி இல்ல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு பெருநிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்களால் தான் இங்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும். இது ஒரு விஷயம். இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதை வந்து வெஸ்ட் பெங்கால் ஆட்சி நடத்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கூட ஒத்துக்கொண்டுதான் அவர்கள் டாடா நானோக்கு அவர்கள் பர்மிஷன் கொடுத்தார்கள் சிங்கூர்ல. அது வந்து அந்த காலத்தில் மம்தா பானர்ஜி எதிர்த்தாங்க, அதனால வராது முடியாது போயிடுச்சு. தவிர டு சர்டன் எக்ஸ்டென்ட் even West Bengal, even CPM government realized the potential of the entrepreneurs and capitalists. அவங்களோட ஸ்டேட் வளரணும்னு அவங்க கூட ஆசைப்பட்டாங்க. யார் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எதிர்க்கல. பிரச்சனை என்ன, வர இன்வெஸ்ட்மென்ட் எப்படி வரும்? ஆனா இப்போ வந்து நீங்க சொல்ற வார்த்தை ஜாலத்துக்கு வரலாம். இந்த சூட் பூட் கி சர்க்கார்னு ஆரம்பிச்சது நான் சொன்ன மாதிரி பாபா பிளாக் ஷீப் மாதிரி ஒரு புதுசா ஒரு நர்சரி ரைம் மாதிரி கத்திட்டு வந்து ஏதோ ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்து சூட்கேஸ் சர்க்கார்னு சொல்றதுக்கு பதிலா இந்த யூபிஏ கவர்மெண்ட் வந்து இட் வாஸ் a லூட் ஜூட் சர்க்கார்னு கூட சொல்லிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு கொள்ளை அடித்தார்கள், அவ்வளவு பொய் சொன்னார்கள். இவர் சொன்ன மாதிரி இவங்க என்ன பெருசா பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஒரு வருஷத்துல வேற என்ன பண்ணி டீம் நரேந்திர மோடி மிகப்பெரிய ஒரு கிரியேட்டிவ் ஆளை சென்னையில விட்டுட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கு. நான் வந்து நரேந்திர மோடி தவறு செய்தாலும் அதை தவறு என்றுதான் சொல்வேன். இன்னும் அவர் தவறு செய்ய ஆரம்பிக்கவில்லை என்பது என்னுடைய வாதம். நான் வந்து பாஜகவுக்கு முழுமையான ஒரு ஆதரவாளன் இல்ல. எனக்கு புரியுது. நான் நிறைய விஷயங்கள்ல நான் நடுநிலைமை பேசியிருக்கேன். இன்னைக்கு தேதிக்கும் பாஜகவுடைய பினான்ஸ் கவர்மெண்ட் பினான்ஸ் மினிஸ்ட்ரி பத்தி எனக்கு 1000 குறைகள் இருக்கிறது. நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நிறைய சொல்லலாம் அதை பத்தி. எனக்கு வந்து அவங்களுக்கு பெருசா நான் இன்ஃபேக்ட் நான் ஜோக்கா சில விஷயம் சொன்னேன். அவர் வந்து வேட்டி கட்டாத சிதம்பரம்னு சொன்ன அருண் ஜேட்லியை. நிகழ்ச்சிக்குள்ளே நிறைய சொல்லியிருக்கீங்க. அதனால எனக்கு வந்து யார் தப்பு செய்தாலும் தப்புதான். ஆனால் இவங்க சொல்ற காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் தப்பு செய்தா கொஞ்சம் கூடுதலாக கண்டிப்போம். கண்டிப்போம். ஏன்னா அது என்னோட பாரதிய ஜனதா கட்சி. சரி, இப்போ அதாவது அவர் சொன்னதுல இருந்து கம்யூனிஸ்டுகள் என்னைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதிராலாம் இருந்தது இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. அந்த நீங்க சொல்ற அந்த செய்தி எல்லாம் வந்து கொள்கை நிலையில இருக்கு. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை, இந்த சோகால்டு வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு நீங்க வந்து தெளிவாக மக்களிடத்துல எடுத்து சொன்னதாக எனக்கு தெரியல.
அவங்க டாடா நிறுவனம் as an exception by rule அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆப்போசிட்டா. அதனால தான் சார் கேரளாவும் வெஸ்ட் பெங்காலும் வளராமையே போயிடுச்சு சார். வளர்ச்சிக்கான அளவுகோல் என்னங்கிறது வேற கேள்வி, அது இங்க விவாதிக்க முடியாது. சரி, நீங்க கேட்டது அடிப்படையில் நாங்கள் கொள்கை அடிப்படையில் இந்த நாட்டிற்கு முதலீடுகள் வர வேண்டும், வளர்ச்சி வர வேண்டும் நினைக்கிறோம். இந்த 1 year எடுத்துக்கலாம். நோக்கியா கம்பெனி மூடப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான். மிகப்பெரிய இன்டர்நேஷனல் டீலிங்ல ஒரு பகுதியாக மூடப்படுகிறது. இப்படி பல இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய பன்னாட்டு கம்பெனிகள் இந்தியாவிலும் முதலீடு செய்கிறார்கள். இந்த பிரச்சனை நோக்கியால வந்த பிரச்சனை மற்ற நிறுவனங்கள்லையும் தொடரலாம். 25 வயதுல 28 வயதுல நம்முடைய இளைஞர்கள், கல்வி கற்ற இளைஞர்கள் வேலை இல்லாம போலாம், அவர்களுடைய வாழ்க்கை நிர்கதியாகலாம். அரசு உடனே அதுல தலையிட்டுதா? முதல் கேள்வி. ரெண்டாவது, டிசிஎஸ் நிறுவனம் போன்ற நிறுவனங்கள்ல 17,000 பேருக்கு மேல வேலை இழக்கிற போது இந்த அரசு அந்த விஷயங்கள்ல எப்படி தலையிட்டது? ஐடி துறைக்கான தனி சட்டமே தேவைப்படுகிறது. அதை பற்றி இந்த அரசு விவாதிச்சுதா? அதை பற்றி இந்த அரசு கவலை கொண்டதா? கவலை வெறும் இந்த நாட்டிற்கு எப்படி முதலீடுகளை கொண்டு வருவது என்பதில் மட்டும் இருக்கக்கூடாது. முதலீடுகளால் என்ன விளைகிறது? தவறான விளைவு நேர்ந்தால் சட்டப்படி அதை தடுப்பதற்கு நம்ம கை கட்டப்பட்டிருக்கு. நோக்கியா மாதிரி ஒரு நிறுவனங்கள் இங்கே வந்து ஃபேக்டரிஸ் நிறுவினா வந்து உடனே இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு விலை போட்டாங்க, உடனே இண்டஸ்ட்ரி தான் இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. அவங்க மூடினா அதுக்கும் வந்து கவர்மெண்ட் திட்டுவாங்க, இவங்க மூடிட்டாங்க, இவங்களை வந்து இவங்க தொழிலாளிகளுக்கு. ஆமா, இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து இங்க உண்டான வளங்களை எல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்கல்ல. அப்படி இங்க உண்டான நோக்கியா மூடினதுக்கு காரணமே டாக்ஸேஷன் தான். டாக்ஸேஷன் தான். இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல இவங்க டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்ன்ற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் மூலமா எந்த அந்நிய நிறுவனமும் பெரிய அளவில் இங்கே லாபத்தை எடுத்து போயிட முடியாது. அந்த மாதிரி தான் வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணல, அது யூபிஏ கவர்மெண்டே பண்ணியிருக்காரு. அந்த இன்ஃபேக்ட் கடந்த 10 வருடங்களாக நம்ம OECD கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் நம்மளுடைய டாக்ஸேஷன் ரிஜைமே இருக்குது. அது பிரகாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி யாரும் அவ்வளவு பெருசா எடுத்து போக முடியாது. இவங்கெல்லாம் தவறான பிரச்சாரம் செய்வது வல்லவர்கள். வரி கார்ப்பரேட் டாக்ஸ் எவ்ரி இயர் 5 லட்சம் கோடி ரூபாய் நீங்க சலுகை கொடுக்குறீங்க. இது வந்து நீங்க டாக்ஸேஷன் ஒரு பெரிய பிரச்சனையா விஷயங்களை பத்தி அவ்வளவா தெரியல நினைக்கிறேன். நான் ஜாஸ்தி பேசல. இந்த பகுதியை நிறைவு செய்ய வேண்டியது. சென்னை ஐஐடிக்குள்ள அம்பேத்கர் பெரியார் கல்வி வட்டம்னு இயங்கி வந்த ஒரு அமைப்புக்கு அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறது ஐஐடி. அப்படிங்கறதை தொடர்ந்து மாணவர் அமைப்புகள் பல, அரசியல் கட்சிகள் பல நேற்று போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இன்றும் போராட்டம் தொடரும், போராட்டம் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கு. அறிவிப்புகளும் அதே ஒட்டி இருக்கு. ஐஐடி பெயரை பயன்படுத்தி தங்களுடைய சொந்த கருத்தை வெளியிட்டதால் தான் இந்த நிலைமையே அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. தங்களுடைய சொந்த அம்பேத்கர் பெரியார் கல்வி வட்டம் தங்களுடைய கருத்துக்களை ஐஐடி பெயர்ல வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க ஏற்கிறீங்களா? ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது ஒரு மாணவர் அமைப்பு, அந்த அமைப்புக்குன்னு கருத்து இருக்கு, அந்த கருத்தை வெளியிடுறாங்க. அவர்கள் ஐஐடி மாணவர்கள். ஐஐடி மாணவர்களாக இருந்தால் தன்னுடைய சொந்த கருத்தை தன்னுடைய அமைப்பிலேயோ தன்னுடைய அமைப்பின் பெயரிலேயோ வெளியிடக்கூடாதா? அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் அவங்க அமைப்புலையும் நிறைய மாணவர் அமைப்புகள் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க உண்மையிலேயே அவங்க மாணவர் அமைப்புகளை நடத்துகிற நோக்கம் என்ன? அவர்கள் மாணவர் அமைப்பு அப்படிங்கிறது ரைட். அவங்க சொல்றதுல வந்து ஐஐடியினுடைய பெயரை அதற்குள்ள பயன்படுத்துறீங்கிறது மட்டும்தான் வந்து அது அவங்க சொல்ற குற்றச்சாட்டு. ஆனா அந்த அமைப்பினுடைய பெயர் வந்து அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள், அதற்கு அடுத்த லைன்ல ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு இருக்கு. அது வந்து ஐஐடியினுடைய பெயரை பயன்படுத்துவதாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா ஐஐடி இஸ் ஒரு ரினவுண்ட், வேர்ல்டு ரினவுண்ட். 1959 சென்னை ஐஐடி ஃபார்ம் பண்ணாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்ததில்லை. ஒரு வேர்ல்டு ரினவுண்ட் இன்ஸ்டிடியூஷனாக தான் இருந்தது. ஆனால் வந்து வேர்ல்டு ரேங்கிங்ஸ் பெருசாக ஒன்றும் அதுக்கு ஐஐடிக்கு சென்னைக்கு இல்லை. இருந்தாலுமே உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கல்வி நிறுவனங்களுக்குமே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த கல்வி நிறுவனங்கள்ங்கிற பட்டியல் முதல் 100 பட்டியலில் முதல் 100 கிடையாது. ஆனால் இந்த QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி அனாலிசிஸில் வந்து நீங்கள் ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே, ஐஐடி கரக்பூர் மூணுமே வந்து 212 278 வரைக்கும் அந்த இதில் இருக்குது. டைம்ஸ் ஏஷியா ரியாலிட்டியிலும் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஐஐடி சென்னை வரவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஐஐடியே வந்து ஒரு அரசாங்க நிதியில் நடத்தப்படுற ஒரு சமாச்சாரம். டாக்ஸ் பேயர்ஸ் மணி நானும் இவங்களும் கொடுக்குறேன். வந்து பர்சனலா வந்து கேபிடேஷன் வாங்கி நடத்துற இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி கிடையாது அது. சரி, அரசினுடைய பணத்தால நடக்குது. அரசு அப்படிங்கறத இன்னும் விரித்து பார்த்தோம்னா மக்களுடைய வரி பணத்துல நடக்குது. அது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அது வந்து நிர்வகிக்கப்படுகிறது. அதுல வந்து HRD மினிஸ்டர் ஒரு ஒன் ஆஃப் த கவுன்சில் செனட் மெம்பர்ஸ் மாதிரி தான் அவங்க இவ்வளவுதான் அவங்களுக்கு இருக்கு. இங்க இருந்து ஒரு லெட்டர் போதுங்க. அது மொட்டை பெட்டிஷனோ இல்ல சாதாரண பெட்டிஷனோ எப்படி ஒண்ணா இருக்கலாம். அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? மொட்டை பெட்டிஷனுக்கும்
ஜென்ராம் அப்படின்னு பெயர் போட்டு வரக்கூடிய ஒரு புகாருக்கும் பிரபாகர்னு பெயர் போட்டு வரக்கூடிய புகாருக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. ஆனால் நான் ஒன்று சொல்றேன், இப்ப நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கேன், நான் இன்கம் டாக்ஸ் பிராக்டிஸ் பண்றேன், சர்வீஸ் டாக்ஸ் பிராக்டிஸ் பண்றேன். இப்போ எனக்கு அங்க போறச்சே சில ஆஃபீஸரோட நான் டீல் பண்றச்சே சம்டைம்ஸ் அவங்க ஓப்பனாக வந்து லஞ்சம் கேட்கும்போது எனக்கு கோபமாக வரும். இவர்களை பற்றி சிபிஐயில் எழுதி போட்டு விடலாமா என்று தோணும். நான் என் பேர் போட்டு எழுத முடியுமா? நாளை மற்ற நாளைக்கு நான் இங்க பிராக்டிஸ் பண்ண முடியுமா? ஏன் கூடாது? ஒரு சமூகத்துல அங்கீகாரம் பெற்ற ஒரு ஒரு தவறான கருத்து சொல்றாங்க. நீங்க மதிப்பு பெற்ற நடைமுறை சிக்கல் நடைமுறை சிக்கல் என்கிற பெயரில் இதை நியாயப்படுத்தாதீங்க. உங்க பெயரில் குற்றம் ஒன்று தெரிந்தால் கோவப்படணும்னு வெளியில பேசுங்க. நீங்க பப்ளிக்ல பேசுறீங்க, பொது கருத்தை உருவாக்குற இடத்துல இருக்கீங்க, ஏன் முடியாது? ஒரு பெயரை சொல்லி ஒண்ணு செய்ய முடியாது. அது சில விஷயங்கள்ல கிளையண்ட்டுக்காக நான் போய் அங்க பண்றேன். அவன் சொல்லுவான், என்ன சார் காரியத்தை கெடுத்துட்டு வந்தீங்கன்னா சொல்லுவாங்க. அவன் அந்த மாதிரி தான் பேசுவான். சரி, நான் ஒரு ஆக்சுவல் சிச்சுவேஷனை சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறச்சே மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டது, மொட்டை பெட்டிஷன் போறது வந்து அது அதுல வந்து ஒரு தவறு இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்ல இந்த மாதிரி லெட்டர் வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸாமின் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மொட்டை பெட்டிஷனுக்கு அரசு வந்து செவி சாய்க்கணுமா? செவி சாய்க்கிறது இல்லைங்க. இதுல என்னங்க, ஒரு பெட்டிஷன் வந்து அதை ஃபார்வர்ட் பண்றதுல ஒரு பெரிய இஷ்யூ. அது வந்து எவ்வளவோ வருதுங்க லெட்டரு. ஒரு நிமிடம், நான் PMO இந்தியா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. 3 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க எதையாவது பத்தி எழுதலாம். எனக்கு ஒரு வாட்டி நான் லெட்டர் எழுதிச்சு, எனக்கு ஒரு 6 நாள் கழித்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து உங்களுடைய கருத்து வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டு விட்டது, அங்கிருந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் அப்படின்னு வருது. இது வந்து ஆட்டோமேட்டிக் கவர்னன்ஸ். சரி, ஆட்டோமேட்டிக் கவர்னன்ஸ். அது மொட்டை கடுதாசி மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா பெயர் போட்டு அனுப்பணும்னு சொல்றீங்க. அதை வந்து சட்ட ரீதியாக சரிதானே? அது செய்யறது. சத்யேந்திர துபே அப்படிங்கிற பெயர் உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் வந்து பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும்போது நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த ஒரு ஊழலை பற்றி மனு போட்டாரு. யார் தவறிழைத்ததாக அவர் வந்து சொன்னாரோ அவரிடத்துல அவருடைய புகார் மனு கிடைச்சிருச்சு. சத்யேந்திர துபே இன்னைக்கு உயிரோட இல்ல. கரெக்ட். சோ இதுல சத்யேந்திர துபே மட்டும் இல்ல, அதை ஒட்டி ஏராளமான படுகொலைகள் இருக்கு. இதே மாதிரியான விஷயங்கள்ல விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கான தேவையும் அதற்கான மூவ்மெண்ட்டும் இதன் பேர்ல தான் நடந்தது. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் வந்து அவங்க பேர்ல போடுங்கன்னு சொல்றது, நீங்க சொல்றது ஐடியலிஸ்டிக் அப்ரோச். நடைமுறையில அது சாத்தியம் இல்லை சார். அதாவது இந்த சமூகத்துல பொறுப்பான இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஐடியல்ஸ பேசாததுனால, பொறுப்பான இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஐடியலிசம் பேசி must propagate the idea which ensures the democratic India. ஒரு ஜனநாயக இந்தியாவை உருவாக்குகிற கருத்தாக்கங்களை பொறுப்பான இடத்தில் இருக்கிறவர்கள் பரப்ப வேண்டும். அது ஓகே, அது ஐடியலிஸ்டிக் தான். The second question என்னன்னா, நீங்க இந்த இஷ்யூல எழுதப்பட்ட கடிதத்தை ஊழல் வழக்குகளை அம்பலப்படுத்துகிற கடிதத்தோடு ஒப்பிட வேண்டியது இல்ல. ஃபர்ஸ்ட் அதுதான் பிரச்சனை. இது என்ன, ஒரு அம்பேத்கர் பெரியார் பெயர்ல ஒரு கல்வி வட்டத்தை ஒரு அமைப்பு நடத்துகிறதுன்னு சொன்னா, அந்த அமைப்பை நான் இந்த விதத்துல சந்தேகிக்கிறேன்னு ஒருத்தர் கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதின உடனே HRD மினிஸ்ட்ரி வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா ஃபார்வர்ட் பண்ணிருச்சுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விளக்கம். ஆனா இது ஏற்றுக்கொள்ளப்படுவதல்ல. ஒரு அரசை நடத்துகிறோம், ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்களா? அப்போ அரசு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நடவடிக்கை எடுங்கள்னு ஒரு அட்டானமஸ் பாடியை சொல்லணும். அப்படின்னாதான் ஒரு விஷயத்தை நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும். இல்லையா, இந்த விஷயத்தை விசாரியுங்கள்ங்கிற வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும். தவறாக நடந்து விட்டால் உடனே தலையிட்டு, அது ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம். அதுல வந்து நீங்க வந்து நடக்கிற ஒரு நிறுவனம். ஒரு விஷயம் இருக்கு சார். இதுல வந்து ஒரு 2-3 நாளா நான் பார்த்துட்டேன், தவறான பிரச்சாரங்கள் நிறைய நடக்கிறது. இவர்கள் வந்து அம்பேத்கருக்கு எதிரானவர்கள். நான் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகல. இல்ல, நான் தவறான பிரச்சாரங்கள் நிறைய நடக்கிறதுன்னு சொல்றேன். அதே சமயம் அந்த மாதிரி ஒரு அரசியல் அதுக்குள்ள இல்லன்னு என்னால புறந்தள்ளிடவும் முடியாது. இல்ல, அந்த மாதிரி புறந்தள்ள முடியாதுன்றது உங்களுடைய கருத்தா இருக்கலாம். ஆனா இந்த அம்பேத்கருக்கு இவ்வளவு பேசுகிறார்களே, இந்த அம்பேத்கர்கள் இவருக்கு என்ன விவாதத்துல நான் கேட்கிறேன். இதை வந்து நான் அம்பேத்கர் தொடர்பாக பேசல, பெரியார் தொடர்பாக பேசல. ஒரு ஸ்டடி சர்க்கிள் அவங்க ஒரு சில விஷயங்களை முன்வைத்து ஃபேம்லெட் போடுறாங்க, ஒரு துண்டறிக்கை வெளியிடுறாங்க. அவர்களை பற்றி உடனடியாக ஒரு கட்சி தலைவர்களோ அல்லது ஒரு ஒரு கொள்கையை பின்பற்றுபவர்களோ என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சமூக விரோதிகள்னு சொல்றாங்க.
இவங்க வந்து தேசத்தை பிளவுபடுத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு இவங்க தேச விரோதிகள்னு சொல்றாங்க. இந்த தேச விரோத கும்பலை வேறறுக்க வேண்டும்னு சொல்றாங்க. கேள்வி ஒரு பிரச்சாரத்திற்கு ஒரு கருத்துக்கு பதில் சொல்ல முடியலன்னா அவங்கள தேச விரோத கும்பல் அப்படின்னு பிராண்ட் பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேச விரோத கும்பல் பிராண்ட் பண்றதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்ப அது ரொம்ப முக்கியமானது. அது ஜனநாயகத்தினுடைய குரலை ஒடுக்கிறதுக்கான முயற்சி. பேம்ப்ளெட் மூலமாவும் போஸ்டர்ஸ் மூலமாவும் ஒரு விஷ பிரச்சாரத்தை தூண்டிவிட்டு அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் பண்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பிரிவினை உணர்வை தூண்டுகிற அளவுக்கு நடந்து கொள்வது ஒரு தப்பு தாங்க. அந்த ஒரு தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். இரண்டு வழக்குகள்ல இரண்டு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு எனக்கு நினைவுக்கு வருது நீங்க சொல்லும் போது. நேற்றும் இன்றும் நாளையும் நான் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன். விடுதலை புலிகளை நான் நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் வைகோவை பொட்டால கைது செய்து போட்டது அன்றைய தமிழக அரசு. உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடற்றவை அல்ல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? அப்படி பேசுறது எந்த விதத்திலையும் தவறல்ல அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ சில மே 18 அந்த ரேஞ்சில இப்போ சில நாட்களுக்கு முன்னால கேரளால ஒருவரை கைது செய்து நக்சலைட்னு சொல்லி மாவோயிஸ்ட் சொல்லி வச்சிருக்கும் போது மாவோயிஸ்டாக இருப்பது குற்றம் அல்ல, வேற நடவடிக்கைகள் அவர் ஈடுபட்டாரா இல்லையாங்கிறத பாருங்க. ஆயுதம் குற்றச்செயல் சட்டத்தை மீறி குற்றம் செய்தாரா பாருங்க. கேரள உயர்நீதிமன்றம் மட்டும் பாக்குறீங்க. உச்சநீதிமன்றம் ஒரு மேட்டர் டீல் பண்றச்சு அவங்களோட ஹோல் கன்ஸ்பெக்டர்ஸ பார்த்து தான் செய்வாங்க. எது மையப்படுத்துனதோ அதுல இருந்து தாண்டி போயிட்டே இருக்கு. இல்ல இந்த விவாதத்துல நீங்க வந்து அந்த பையங்களை அந்த அம்பேத்கர் பெரியார் கல்வி வட்டத்தில் இருக்கக்கூடிய பையங்களை என்ன குற்றச்சாட்டை முன்வைத்து எதிர்கொள்றாங்கன்னா சமூக விரோத கும்பல் அப்படின்னு சொல்றாங்க. தேச விரோத கும்பல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லவே இல்ல சார். ஐஐடி சொல்லல. ஆனா யார் சொன்னது? ஒரே ஒரு விஷயம் சார், ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப புதிய தலைமுறை சேனல் நீங்க நடத்துறீங்க. புதிய தலைமுறை சேனல்ல ஒரு சின்ன ஒரு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு சர்டன் இது பண்றாங்க. இத பத்தி இன்டர்னலா வந்து நீங்க ஒரு டிசிப்ளினரி மெக்கானிசத்துல உங்க இன்டர்னல் நீங்க விசாரணை நடத்துற சமயத்துல நானோ சிந்தனோ வெளியில வந்து ஒரு கருத்து சொன்னா உங்களுக்கு என்ன போச்சுன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? நீங்க இல்ல அரசு அட்டானமஸ் பாடின்னு சொல்றாங்கல்ல, அரசுக்கு கீழே அரசுடைய வரி உதவியோடு செயல்படுகிற ஒரு அமைப்பு, அதுவும் பர்டிகுலரா மாணவர்களுடைய அரசியல் உரிமை அடிப்படை கருத்துரிமையை பறிக்கிற மாதிரி நடந்துகிற போது ஏன் ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி வழிகாட்ட கூடாதுன்னு கேக்குறேன். ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி வழிதான் காமிச்சிருக்காங்க. என்ன வழிகாட்டி இருக்கு? என்ன சொன்னாங்க? இந்த இதுல உண்மை இருக்கிறதா பாருங்க. ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி அவங்க கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டதே தப்பு அப்படின்னு சொல்றது ரொம்ப அராஜகங்க. அந்த மாதிரி சொல்றது கமெண்ட்ஸ் கேக்குறதே தப்பு. கமெண்ட்ஸ் கேட்டது தப்பு. அரசுடைய போக்கு எப்படி இருக்கு பாருங்க. நீங்க இதெல்லாம் கற்பனை. கற்பனை சார். இல்ல இவங்க பேச விட விரும்புறாரா? என்ன சொல்றீங்க நீங்க? இது தொடர்பாக என்ன சொல்றீங்க? ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி எந்த விதமான வழிகாட்டுதல் கொடுக்கணும்னு சொல்றீங்க? இல்ல இது ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல, இந்த அரசுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறது தான் இதோட அடிப்படையான கேள்வி. ஒரு மொட்டை கடுதாசியை ஒரு டீனுக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. அந்த டீன் சரியான முறையில செயல்படலன்னு நல்லா வெளிப்படையாவே தெரியுது. இது ஒரு அரசியல் இஷ்யூவாகவும் மாறி இருக்கு. இப்ப கேக்குறோம், அந்த அமைப்பை நீங்க அங்கீகரிப்பதற்கான முயற்சி அரசு எடுக்குமாங்கிற கேள்வி கேக்குறோம். சொல்லிருக்காங்களா இது வரைக்கும்? ரெண்டாவது, சென்ட்ரல் மினிஸ்டர் பொன் ராதாகிருஷ்ணன் அவரும் டிக்ளேர் பண்றாரு இந்த நடவடிக்கை சரியானதுன்னு சொல்லி. ஒரு மினிஸ்ட்ரியோட நடவடிக்கை நம்ம விமர்சிச்சு கொண்டு இருக்கும் போது அந்த கேபினெட்ல இருக்கிற இன்னொரு மினிஸ்டர் இத பத்தி இது சரியான நடவடிக்கைன்னு சொல்லுவதும், அந்த கட்சியுடைய தலைவர்கள் சரியான நடவடிக்கைன்னு சொல்லுவதும் இந்த அரசுடைய விருப்பம் அதுதான் தானே காட்டுது. முதல் கேள்வி. ரெண்டாவது, ஐஐடில வந்த எக்ஸ்பிளனேஷன், it is a temporary de-recognition pending their explaining their stand to the board of students. சரி, நெக்ஸ்ட் board of students உடைய அடுத்த கூட்டத்துல அந்த முடிவை எடுக்க போறாங்க. இதற்குள்ள இதை பெரிய அரசியல் ஆக்கினது அரசியல் கட்சிகளும் மாணவர்களை தவறாக வழி நடத்த செல்லும் சில தீய சக்திகளும் மீடியாவும் தான். ஒண்ணு கிடையாது. அதாவது ஐஐடி நிர்வாகத்துக்குள்ள முதல் முறையாக இடஒதுக்கீடு அடிப்படையில் இவங்க தலித் விரோத ஆட்சி, இவங்க வந்து அம்பேத்கருக்கு எதிரானவர்கள், இவர்கள் வந்து அது இந்திய மக்களுடைய வரிப்பணத்துல நடக்கக்கூடிய ஒரு ஐஐடி, இந்திய அரசினுடைய ஒரு பெரிய கொள்கையை நடைமுறைப்படுத்த மறுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஐஐடி. அதை எப்படி பாக்குறது? மாவோயிஸ்டுகள் வந்து பல பகுதிகளில்
எந்த அரசு இயந்திரமும் என்னுடைய இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு விடுவிக்கப்பட்ட தளப்பிரதேசங்கள்னு சொல்லி சில பகுதிகளை வச்சுட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம தினந்தோறும் பேசிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி இடஒதுக்கீட்டை அமல் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஐஐடியை எப்படி பாக்குறது? சார் இடஒதுக்கீட்டு இந்த இடஒதுக்கீடு ரொம்ப ஃபன்னியா இருக்கு எனக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபன்னியா இருக்கலாம், இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்கப்பட்ட ஒரு விஷயத்தை, நாடாளுமன்றம் மேற்கப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் இடஒதுக்கீடுனா நாளைக்கு வந்து நம்ம ஆளுமையில் இடஒதுக்கீடு கொண்டு வரலாம். நாளைக்கு வந்து சரியா தப்பாங்கிற விவாதத்துக்குள்ளே நான் போகல. இந்திய அரசுடைய கொள்கையா இருக்கா, நாடாளுமன்றத்தால் ஏற்கப்பட்ட கொள்கையா இருக்கா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை ஐஐடிக்கு இருக்கா இல்லையா? சார் இப்போ வந்து நான் வந்து அகைன் ஐ அம் கமிங் பேக் டு an example of புதிய தலைமுறை ஒன்லி. இப்போ உங்க ஆர்கனைசேஷன்ல நீங்க இத்தனை தலித்தை வச்சுக்கணும், நீங்க ஒருத்தர் ஓபிசி வச்சுக்கணும்னு சொல்ல முடியும். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல இடஒதுக்கீடு வேணும்ங்கிறது தான் இன்னைக்கு தேவையான ஒண்ணு. சில அரசியல் இயக்கங்களுடைய அடுத்த கட்ட கோரிக்கை அது. தனியார் நிறுவனங்கள்லயும் இடஒதுக்கீடு வேணுங்கிறது அடுத்த கோரிக்கை. அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது ஏன் அப்படிங்கிறது தான் நான் கேட்கிறேன். அப்ப அரசு சம்பந்தப்பட்டதான ஆர்மி இன்னைக்கு வந்து 2% இல்ல பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் 6. 65% ஆஃப் தி ஆர்மி பீப்பிள் ஆர் 6. சார் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு இந்த இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்தை ஒரு ரிடிகுலஸ் எக்ஸ்டென்ட்க்கு எடுத்துட்டு போக கூடாது. ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஃபண்டட் கவர்மெண்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான் நான் பேசல சார். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான் நான் பேசல. அங்க வந்து அவங்க சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்ஸ்டிடியூஷன் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இன்ஸ்டிடியூஷன் இங்க ரிசர்வேஷன்ன்ற கான்செப்டே கிடையாது. சரி, அதாவது இங்க பாருங்க, நிறைவு செய்யற இடத்துக்கு வந்துட்டோம். சுருக்கமாக உங்களுடைய இருவருடைய கருத்தையும் சொல்லுங்க. அதாவது ஐஐடி போன்ற நிறுவனங்கள் இந்த நாட்டுடைய சிந்தனையை தீர்மானிக்கிற அளவிற்கு அந்த நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த நிறுவனங்களுடைய கிரேடை உயர்த்தி வச்சிருக்கிறோம். அப்போ அந்த நிறுவனங்களுக்குள் இந்த நாட்டுடைய அரசமைப்பு சட்டம் சாதாரண மனிதனுக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்கிறதோ அதெல்லாம் 100% கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த அரசுடைய போக்கு அந்த மாணவர்களுடைய சுதந்திரத்தை அங்கீகரிப்பதாக இல்லை. உடனடியா தம் மேல கரப்படிய கூடாது இந்த அரசு நினைச்சதுன்னா உடனடியாக இந்த மாணவர்களுடைய ஜென்யூன் கன்சர்னை வந்து ஏற்றுக்கொள்ளணும்ங்கிறது தான் என்னுடைய. அரசியல்வாதிகள் சொல்லுகிற அளவிற்கு இதில் அரசின் தலையீடு அவ்வளவாக இல்லை. இது ஒரு தத்துவார்த்தமான அறிவீனம். இந்த மாதிரி அவங்க பேசுறது ஒரு ஒரு தீய சக்திகளை ஊண்டுவிக்கும், மாணவர்களை தவறாக பெரியாருடைய பேர்ல ஒரு அமைப்பு உருவானே தீய சக்திங்கிறாங்க. விவேகானந்தருடைய பேர்லயே அங்க ஸ்டடி சர்க்கிள் இருக்கு. பல அமைப்புகள் அதற்குள்ள செயல்பட்டு பேரை பத்தியே பேசுறது இவர்களை தூண்டி விடுவது. இந்த மாதிரி மாணவர்கள் சமுதாயத்தை அனாவசியமாக தூண்டி விடுவது. எல்லா விதமான பெயர்களையும் அந்த அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் மேலதான் இப்ப பிரயோகிச்சீங்க. நீங்க கண்ணு முன்னால சொன்னீங்க சமூக விரோதின்னு ஒரு பிஜேபி தலைவர் சொல்றாருன்னு சொன்னோடனே நீங்க ஆமா அப்கோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க இல்லன்னு சொல்றீங்க. அவர் சொன்னாருன்னா அப்படி சொன்னா ஆமா சொன்னாருன்னு சொன்னேன். அவர் சொன்னாருங்கறத சொன்னார். அவர் சொல்லவே சொல்ல முடியுமா? நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இன்னும் விரிவாக பேச முடியல, சாரி. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.